கிராம கமிட்டி நிர்வாகிகள் அடையாள அட்டை வழங்கும் விழாவிற்கு அறிமுகரை வாட்டிய அமர்ந்திருக்கும் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் அமைப்பின் மேலாண்மை குழு தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் திருப்பெரும்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் அன்பு சகோதரர் தாம்பரம் நாராயணன் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மண்டல பொறுப்பாளர் அண்ணன் எஸ் டி நிதிஜெயன் அவர்களே, திரு சி கே பெருமாள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களே, திரு கீழானூர் ராஜேந்திரன் அவர்களே, எங்களுடைய ஆசிரியர் நிக்கோலஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் KV தங்கபால் அவர்களே, திரு ராம்மோகன் அவர்களே, திரு ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, எருமையூர் ஏழுமலை அவர்களே, திரு அருள்ராஜ் அவர்களே, கௌதம் அவர்களே, கோபி அவர்களே, சிவா அவர்களே, ரவி அவர்களே, தங்கராஜ் அவர்களே, புஷ்பராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் பெருமக்களை பேர் சொல்லிட்டேன், பொறுப்புகள் சொல்ல பேர் மட்டும் சொல்லியிருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். எங்களுடைய சொந்தங்கள், நம்முடைய உறவுகள்லாம் இன்னைக்கு ரொம்ப நேரம் இருந்து பார்த்துட்டு இருக்க ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய கிராமத்து பெருமைகள் எல்லாம் நமக்கு தெரிந்தவரை வந்துக்கிறவங்க நிறைய தெரிஞ்சிருக்காங்க. இங்க இரண்டாம் பானிபட் போர், இரண்டாம் புலிகேசி இங்கதான் பானிபட் போர் புரிந்தார் அப்படின்ட்டு வரலாறு. கனிமங்கலம் போர்னு சொல்றாங்க, காஞ்சிபுரம் போர்ன்றாங்க. இன்னும் கன்னிமரா லைப்ரரியில அதனுடைய நூல்கள், இங்க இருக்கிற கல்வெட்டுகள், உத்தரமேரூர் கல்வெட்டு, குடவலை கல்வெட்டுலயே மணிமங்கலம் போரை பத்தி சொல்லி இருக்கிறதா வரலாறு இருக்கு. இந்த கிராமத்துடைய நம்முடைய சிறப்பு என்னன்னா, நமக்கு தெரியல. நான் ஒரு முறை அமெரிக்கா போயிருக்கும்போது சொன்னாங்க, இங்க ஸ்ரீதர்னு ஒரு அகழ்வாராய்ச்சி அறிஞர் இருக்கார். அவர் ஆர்காலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் கைடு. அவர் சொன்னாரு, இந்த ஊர் நம்ம ஊருக்கு என்னன்னா பெருமை மணிமங்கலத்துக்குன்னா, ஆலயங்கள் நிறைந்த கோவில், மசூதி இருக்கும், சர்ச் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மணிமங்கலத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு சுரங்கப்பாதை இருக்கிறது, கல்வெட்டுல இருக்கு. அந்த சுரங்கப்பாதை எங்கன்னா கைலாசநாதர் கோயில இருந்து வீரட்டீஸ்வரர் கோயில் கீழ்படப்பை கும்பாபிஷேகம் அங்க ஒரு சுரங்கப்பாதை, அப்புறம் கைலாசநாதர் கோயில இருந்து காஞ்சிபுரத்துக்கு சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. செகண்ட் லைட்னிங் வார் அது நடக்கும் போது இங்க இருந்தா புலிகேசி அவர்கள் குதிரையெல்லாம் கட்டி வச்சுட்டு மில்லர் வேகத்துல போர் புரிஞ்சுட்டு இங்க தங்கறதுக்கு வந்துருவாங்க அப்படின்னு. விஜயபாலர் சோழன் கட்டந்ததுதான் நம்முடைய கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு இன்னும் இருக்கு. ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இது இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஊருக்கு என்ன பெருமை, பெரிய புராணம் எழுதிய சேக்கியார் பிறந்த ஊர் பக்கத்து ஊர். இந்த ஒன்றியம், நம்முடைய ஒன்றியத்துல உலகத்திலேயே உயிர்களில் பேதம் இல்லைன்னு சொன்ன ராமானுக்கு பிறந்த ஊர் பின்னாடி இருக்கிற திருப்பெரும்புதூர். தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு பெருமை என்னன்னா, புத்தரை பின்பற்றி போதி தர்மர் பிறந்த ஊர் இந்த ஊர். இங்க இருந்தான் போதி தர்மர் சில்க் ரூட் வழியா சைனா போயிட்டு போதி தர்மர் அவர்கள் எல்லா போதனையும் செஞ்சு புத்தரை வணங்குகிறார்கள். அதற்கு நிகராக போதி தர்மரை வணங்குறாங்க. அப்படின்னா அவர் தான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ், எப்படி சண்டை போடணும், எப்படி தற்காப்பு மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்த போதி தர்மர். அப்படி இங்க யுவான்ஸ்வான் அவர்கள் விஜயம் செய்து இங்க இருக்கிற கல்வெட்டு, காஞ்சிபுரம் கல்வெட்டு எல்லாம் எழுதிய நம்முடைய மண். இதுதான் மகிழ்ச்சி. அதை விட நாம் எல்லாம் பண்பானவர்கள், பெருமைக்குரியவர்கள், கலாச்சார அடிப்படையில் வளர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு ஒரு குக்கிராமத்துல உங்க கூட பிறந்து, உங்க கூட வளர்ந்து, உங்க கூட பழகி, உங்களுடைய நற்பண்புகள்லாம் எடுத்து வச்சுதான் தலைவர் பெருமக்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா உட்கார வச்சிருக்காங்க. நமக்கு உங்களுக்கு தெரியும், எங்க அம்மா அப்பா யாரும் பெரிய அரசியல்வாதி கிடையாது. பெரிய வசதி உள்ள கிராம விவசாய குடும்பம், 20-30 ஏக்கர் நிலங்கள் வச்சிருந்தோம், அவ்வளவுதான். சொந்த வீடு வச்சிருந்தோம். மீதி எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் நீங்க கொடுத்த ஊக்கம், நீங்க கொடுத்த அன்பு, பாராட்டு, வாழ்த்துக்கள் எல்லாத்திலையும் வளர்ந்தது தான் இங்க நின்றுட்டு இருக்கோம். அகையால உங்களை தலைவணங்கி கேட்டுக்கொள்வதெல்லாம் காங்கிரஸ் இயக்கத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வளர்ந்தெடுப்போம். காரணங்கள் நிறைய இருக்கு. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், 20 அம்ச திட்டம் இந்திரா காந்தி அம்மா அறிவிச்சது, இம்ப்ளிமெண்ட் பண்ணது சோமங்கலம். இங்கதான் நடந்து போலாம், பக்கத்துல பார்த்தா தெரியும். 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் தான் காங்கிரஸ்ல மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுது. உலகத்திலேயே நம்ம வங்கிக்குள்ளேயே போக முடியாது.
தேசியமயமாக்கப்பட்டது, கொத்தடிமை ஒழிப்பு, ஜமீன்தார் ஒழிப்பு, இதெல்லாம் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்ல அம்மையார் இந்திரா காந்தி ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினாங்க. நாங்கெல்லாம் இருந்து நடந்தே போயிட்டு அந்த கூட்டத்தில் கலந்துட்டோம். அந்த கல்வெட்டு இன்னும் சொந்தங்குளம் பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கோம். தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் உடைய ரத்தம் சிந்திய மண், தியாக பூமி, இது எல்லா வரலாறும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு தலைமுறைவு ராஜீவ்காந்தி அவர்களை இங்கே படுகொலை செய்தார்களே, அது மட்டும்தான் நமக்கு இந்த கயவர்கள் இங்க வந்து இப்படிப்பட்ட கொலை வழியை அரங்கேற்றம் செய்தார்கள் ஒரு கவலை மட்டும்தான் நமக்கு. அதைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சிறப்பும் நம்முடைய கிராமத்திற்கு நிகர் எங்கேயுமே இல்லை என்ற வரலாறு சொல்லுகிறது. ஆகவே இவ்வளவு நேரம் இருந்த என் அருமை தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த அடையாள அட்டையை வழங்குவதற்கு நம்முடைய சுரேஷ் ஜெக்கடே அவரை எப்படின்னா, நம்ம கிராமத்துல எப்படி நிறைய புரட்சியாளர்கள், சோசியல் ரிஃபார்மர்ஸ், அவங்க தாத்தா தேவராஜ் அரசு வந்து கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவங்கெல்லாம் எப்படின்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், டவுன் ராடன் பீப்புள் எல்லாம் கையில ஏந்தி புரட்சிகரமா அங்க ஆட்சி கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய பேரன் தான் இங்க வந்து இந்த அடையாள அட்டையை வழங்க போகிறார். நம்முடைய கிராமத்தின் சார்பாக வருக வரவேற்று இப்போது அடையாள அட்டையை வழங்குவார் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.